பெங்களூர்ல 8ஆம் வகுப்பு மாணவன் கடத்தல், பாதி எரிஞ்ச நிலையில உடல் கண்டுபிடிச்சிருக்காங்க. கூலிமாவு பகுதியை சேர்ந்த நிஷித் அப்படிங்கிற 13 வயது சிறுவன் கிறிஸ்ட் பள்ளியில 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில புதன்கிழமை மாலை நிஷித் தன்னோட டியூஷன் வகுப்புல இருந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது இரவு 8 மணி தாண்டதும் நிஷித் வீடு திரும்பாததுனால தனியார் கல்லூரி உதவி பேராசிரியரான நிஷித்தோட தந்தை கூலிமாவு காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்திருக்காரு. விசாரணையில சிறுவனோட சைக்கிள் அரகேர் பகுதியில இருக்கிற புரோமிலி பூங்கா அருகே கைவிடப்பட்ட நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிறுவன் காணாம போன சில மணி நேரங்களுக்கு அப்புறமா நிஷித்தோட குடும்பத்துக்கு ரூபாய் 5 லட்சம் கேட்டு மிரட்டி பண மிரட்டல் போன் வந்திருக்கு. இதுக்கு நடுவுல வியாழக்கிழமை மாலை கக்கலிபுரா சாலைக்கு பக்கத்துல இருக்கிற வெறிச்சோடிய பகுதியில நிஷித்தோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிறுவனோட உடல் பாதி எரிஞ்ச நிலையில காலணிகள் மற்றும் உடைகள் கருகிய நிலையில கிடந்திருக்கு. சிறுவனை கடத்தி கொலை செஞ்ச குற்றச்சாட்டுல குருமூர்த்தி மற்றும் கோபாலகிருஷ்ணா அப்படிங்கிற 2 பேரை போலீசார் நேற்று இரவு வண்ணர்கட்டா காவல் எல்லைக்குள்ள வச்சு மடக்கி இருக்காங்க.